அந்த ஏவுச்சி மண்டையில ஸ்கூல் டைம்லலாம் இந்த சாங் தான் எந்த சைடு திரும்பினாலும் ஏவுச்சி மண்டல சுருங்குது ஒன்ன நான் பார்க்கல இருங்குது. எனக்கு கமல்ஹாசன் சார் பார்க்கலையேன்னு ஒரு வருத்தம். எனக்கு தக் லைஃப்ல பாடும்போது ஐ தாட் சரி கமல் சாரோட மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கல. அஞ்சனு பூவே அந்த சாங் அந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச்சும் போது கூட எல்லாரும் இருந்தாங்க. மணி சார், கமல் சார், ஏஆர் சார், எவ்ரிபடி வாஸ் தேர். யாரையும் தயவு செஞ்சு பார்த்துடக்கூடாது அப்படின்னு நேராக எங்கேயோ தள்ளி பார்த்து ஒரு லைட் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பாடிட்டு வந்துட்டேன். அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே. மேம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவங்களோட அந்த மியூசிக் டைரக்ஷன்ல அண்ட் மணிரத்னம் சார் அவங்க மூவில கமல்ஹாசன் சார் ஸ்டாரிங் பண்ண இந்த ஒரு மூவில ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நீங்க பாட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்ன? பிகாஸ் இனிஷியலாக நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 minutes. ஸோ எனக்கே புரியல, நான் மூச்சு வாங்குறேன்னா விடுறேனான்னு புரியல. அவர் சொன்னார், ஐ திங்க் யூ ஃபர்கெட்டிங் டு ப்ரீத் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து தலைவலி வந்து ஐ காட் வெரி சிக். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தலைவலி, கண்ணெல்லாம் தண்ணி வருது. ஐ காட் அ மைக்ரேன். பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ பீப்புள், அவ்வளோ சவுண்ட், அவ்வளோ இது நான் பார்த்ததே கிடையாது. I feel that song should have got an award. டெஃபினட்டாக கிடச்சிருக்கு. ஃபிலிம்ஃபேர் வரல, ஸ்டேட் அவார்டு வரல, நேஷ்னல் அவார்டு வரல, ஒரு அவார்டு கூட வரல அந்த பாட்டுக்கு. அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், பட் மக்கள் நம்ம கொடுக்குற லவ் இருக்குல்ல, அது போதும். அதுதான் அவார்டு. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் இவங்க ஒரு கர்நாடிக் அண்ட் ஃபிலிம் பிளேபேக் சிங்கர், கம்போசர் டாக்டர் சாருலதா மணி மேம். அவங்க தான். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம் கௌசல்யா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே, ஸோ உங்களை வந்து பிஹைண்ட், அதாவது மைக்குக்கு பின்னாடியே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறேன். ஐம் ஸோ ஹாப்பி டு பி யூ மேம். அண்ட் மேம், உங்களோட இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சாங் நீங்கள் மைக் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணும்போது அது எப்படி இருந்தது? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது மேம்? ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கேன். கர்நாடக சங்கீதம் வீட்டில் கற்றுட்ருக்கேன். பட் அந்த ஒரு டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் பண்ணுறதை பார்த்துட்டு கம்போசர் விஜய் ஆண்டனி சார் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதுதான் ஏவுச்சி மண்டல பாட்டு. ஏவுச்சி மண்டல சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது. ஸ்கூல் டைம்ல எல்லாம் இந்த சாங் தான் எந்த சைடு திரும்பினாலும் இந்த சாங் அண்ட் சில்லாக்ஸ் மேம். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட், நீங்க கர்நாடிக் சிங்கர், ஸோ அது ஃபுல்லா தான் அதே நீங்க சின்ன வயசுல இருந்து பழகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு இந்த சில்லாக்ஸ் அண்ட் அந்த ஏவுச்சி மண்டையில அதுல நீங்க அந்த ஒரு ஜம்ப் ஆகும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இட்ஸ் ஆக்சுவலி ஃபன். சி இப்போ கர்நாடிக் சிங்கராக இருந்தாலுமே நம்மளும் வந்து we have fun, we go, we will listen to various music இல்லையா, ரேடியோவில் கேட்போம், டிவியில் கேட்போம், ஃப்ரெண்ட்ஸோடு கேட்போம். ஸோ அது சில்லாக ஒரு வைப் போது சில்லாக்ஸ் விஜய் ஆண்டனி சார் அகேன் விஜய் சார் படம். ஸோ அப்படி கூப்பிட்டு கொடுக்கும்போது நல்லா இருந்தது. அவரை சில்லாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடிக் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஒரு ஆலாப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். சில் ஸ்ரீ கம கம பம பனி த மகரி கத மகரி க சரி சத தனி சரி க சரி ச நிச கம பனி தனி த பக ப. இது சிந்து பைரவி ராகம். ஓகே, இதை வந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு முன்னாடி ப்ரில்யூடா போட்டு மஞ்சனத்தி மரத்துக்கட்ட மைய வச்சு மைக்கி புட்ட அப்படி ஆரம்பிச்சது தான் சில்லாக்ஸ் 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 அந்த சாங். ஸோ ஐ திங்க் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி, இங்கேருந்து எப்படி அங்கே தாவறீங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஹூ வி ஆர். இல்லை, we are all எல்லாமே பண்ணுறோம். we are creatures of hybridity. ஸோ அதனால ஓகே மேம். அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவங்களோட அந்த மியூசிக் டைரக்ஷன்ல அண்ட் மணிரத்னம் சார் அவங்க மூவில கமல்ஹாசன் சார் ஸ்டாரிங் பண்ண இந்த ஒரு மூவில ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நீங்க பாட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரியாக்ஷன் மை ஜா ட்ராப்ட். ஐ மீன் நான் ஜஸ்ட் ரஹ்மான் சார் மீட் பண்ண தான் போயிருந்தேன் அன்னைக்கு. ஸோ எப்படி இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு we were just waiting and I was just having a coffee. இப்போ அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டாங்க, சார் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. பார்த்தா அங்கே மணிரத்னம் சார் வாஸ் தேர். ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ரியாக்ஷன் டைமே இல்லை ஆக்சுவலி. எனக்கு வந்து அது சிங்கின் ஆகிறதுக்குள்ள we just went for recording. ஓகே,
ஸோ டக்குன்னு போயிட்டோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ பிளானிங்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீங்க மீட் பண்ண போயிட்டு அப்படியே வந்து சடனா வந்ததா உங்களுக்கு? எந்த பிளானிங் நம்ம இங்க இவங்க மூவில பாட போறோம் அதெல்லாம் எதுவுமே தெரியல. இன்ஃபேக்ட் மணி சார் பார்க்கும்போது கூட எனக்கு தக் லைஃப் அப்படிங்கிற ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதில் கமல் சார் இருக்கிற எதுவுமே ஐ டோன்ட் நோ. மணி சார் படம் அப்படிங்கிறது தான். நான் எந்த கேள்வியுமே கேட்கல. பிகாஸ் வென் யூ ஒரு கிரியேட்டிவாக போகும்போது யூ டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், யூ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கோ இன்டு த மியூசிக். ஸோ பாட்டுக்குள்ளே போயாச்சு, அது பாட ஆரம்பிச்சாச்சு. பாடிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது தான் எடுத்து பார்த்தேன் தட் இட்ஸ் தக் லைஃப் அண்ட் யூனோ இட்ஸ் அ பிக் ஃபிலிம்னு. அப்போ தான் சிங்க் இன் ஆச்சு. அப்போ கூட ஐ வாஸ் லைக் இன் அ ஸ்டேட் ஆஃப் ஷாக். ஆக்சுவலி த்ரூ அவுட் ஷாக் தான். அந்த சாங் எங்களுக்காக கண்டிப்பா ரொம்ப அழகான ஒரு பாடல் கொடுத்துருக்காரு ரஹ்மான் சார் எனக்கு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் டு காட். அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே, நட்சத்திர பூவே காத்தாவார காப்பாவார, ஏங்காத வழி வழியெல்லாம் வெடி நெடி வெடி நெடி, படுகுழி படுகுழி, தோட்டம் எங்க பூ எங்க வாசம் எங்க. வாவ் மேம், இட்ஸ் மெஸ்மரைசிங் மேம். ரொம்ப அழகா பாடுறீங்க. ஏன்னா ஒரு சிங்கரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம்னா டெஃபினட்டா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சிங்கர் உங்களை தான் மேம் எடுக்கிறேன். ஐம் சோ ஹாப்பி. அண்ட் வந்து நீங்க பாடுறத நான் லைவாவே கேட்குறேன் மேம். நீங்க பாடின சாங்ஸ் எல்லாமே வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். சில்லாக்ஸ்லேருந்து அந்த ஏமுச்சி மண்டையில் அந்த 2 சாங்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்குமே நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். லூப்ல ஓடும் அந்த சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தோணும்ல, இந்த சாங்க்கு அப்புறம் தான் சாருலதா மணி அப்படின்றது நம்ம ரெகக்னைஸ் ஆனோம், அந்த மாதிரி ஒரு சாங் உங்களுக்கு என்ன தோணும்? யா, ஒரு காலத்துலேயும் லைக் ஐ பீன் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் அரௌண்ட் 15 years now, பிகாஸ் ஐ கேம் கர்நாடிக்கில் ஒரு டீனேஜ்லேயே வந்துட்டேன் நான். அம்மா வந்து வீணை வாசிப்பாங்க, ஸோ அந்த ப்ராமினன்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடக சங்கீத ரசிகர்கள் மத்தியில் ஐ வாஸ் நோன். பட் ஐ திங்க் ஏன் உச்சி மண்டையில் அண்ட் சில்லாக்ஸ் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருச்சு. ஆனால் ஒரு கிளாசிக்கல் சாங் எனக்கு அமைஞ்ச நல்ல பாட்டு அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா, திதி ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவா, அடிக்கடி உனை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கினி காட்டிட என் கண்ணனே வாடாவா, விஷம கண்ணனே வாடாவா. அந்த எக்ஸ்பிரஷனோட வந்து நீங்க அழகா எக்ஸ்பிரஸ் பண்றீங்க மேம். நெக்ஸ்ட், இப்போ ஒரு சிங்கர்னா வந்து டக்குன்னு வந்து நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்லை எங்க போனாலும் சரி, ஒரு சாங் வந்து எங்களுக்காக பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது எந்த சாங்கா இருக்கும் மேம்? அது அக்கேஷன் பொறுத்து இருக்கு. இப்போ கல்யாணம் அப்படின்னா கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் மாதிரி இருக்கும். பட் ஆல்சோ நான் மகாநட்டி அப்படிங்கிற சாவித்ரி அம்மா, ஆக்ட்ரஸ் சாவித்ரி அம்மாவோட பயோபிக், அதுல இருக்கிற சோலோ நான் தான் பாடியிருக்கேன் இன் தெலுங்கு அண்ட் தமிழ். போத். சதா நன்னு நடிப்பே நீ చెలిమే பூதாரை நிலிச்சே, இப்படி ஸ்டார்ட் ஆகும் தெலுங்கு. அதில் அந்த கோரஸ் வந்து தந்தாய் 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 இன்பம் கண்ணா, தந்தாய் தந்தாய் தந்தாய். இந்த போர்ஷன் நிறைய மேரேஜ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு ஒரு கல்யாணம் இல்லை ஒரு அந்த மாதிரி ப்ளசன்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி பாட்டு இருக்கும். இல்லை ஒரு பர்த்டேஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் சும்மா ஜாலியாக பாடுனா யோசிச்சு மன சில்லாக்ஸ் கேட்பாங்க. இப்போ எல்லாருமே அஞ்சு வண்ண பூவை கேட்டுட்டு இருக்காங்க, எங்கே போனாலும் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், சச் a beautiful song. அண்ட் ஆல்சோ அது தாலாட்டு. ஸோ அதில் ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ இருக்கு அந்த பாட்டில், ஒரு சென்டிமெண்டலாக மனசை தொடக்கூடியது. ஸோ மேம், இந்த சாங் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு பீஸ்னு அப்படின்னே சொல்லலாம். அந்த லெஜெண்டரி மூவி மகாநதியில அதை எப்படி கொண்டுட்டு வந்தீங்க மேம்? ஏன்னா போத் லாங்குவேஜஸ்லயுமே பாடி இருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ தட் வாஸ் an interesting journey. நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், என்னோட PhD பண்ணிட்டு இருந்தேன் இசையில், மியூசிக்கில், இட்டாலியன் ஆப்பரா அண்ட் கர்நாடிக் மியூசிக். ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டாபிக். அதில் ஃபுல்லாக இருந்தேன் நான். ஸோ கொஞ்சம் வருஷம் நான் ஃபிலிம்ஸ்லாம் பாடல.
ஐ ஜஸ்ட் வெண்ட் ஆஃப் டு ஆஸ்திரேலியா, அது படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ என் குழந்தைங்களையும் வளர்த்துட்டு இருந்தேன். அப்போது அவங்க ஸ்கூலில் ஹை ஸ்கூல் டைம், அவங்களுக்கு டிஃபிகல்ட் டைம் அவங்களோட ஸ்டடீஸில். ஸோ அதில் நான் வந்து டெடிகேட் பண்ணி கொஞ்சம் டைம் அவங்களோட கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன், நானும் என் ஹஸ்பண்டும். ஓகே. ஸோ அந்த டைமில் சடனாக மிக்கி மேயர், கம்போசர் மிக்கி மேயர் வந்து ஃபோன் பண்ணார். உங்கள் ராகா வீடியோஸ், என்னோட நிறைய யூடியூப் சேனல் இசை பயணம் இருக்குது, அதில் ஒரு 300,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். ஒரு ராகம் பேஸ் சாங் ஐ திங்க் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. ஐ செட் மிக்கி, நான் இங்கே பிஸி டைம், எனக்கு ஷோராக நான் தான் செய்யணுமா இல்லை இல்லை வுட் லைக் யூ டு டூ அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ராக் சாங் அந்த டியூன் அமிச்சு நானும் மிக்கி மேயரும், அவர் வந்து யூஎஸில் இருந்தார் அப்போது, நான் ஆஸ்திரேலியாவில், நாங்கள் இந்த சாங் பண்ணி ரெக்கார்டிங் சென்னையில் நடந்தது. ஸோ அது ஒரு இன்டர்நேஷ்னல் சாங், அது வி ஒர்க் ஷாப்ட் இட். அவ்வளோ ஹிட்டாக இருக்குது அந்த பாட்டுனா ஐ திங்க் அது டைம் எடுத்து ஒர்க் பண்ணோம் அது. பிகாஸ் அது ராகா பேஸ் சாங், த்விஜாவந்தி ராகம் வரும் அதில். ஓகே, ஒரு சங்கராபரணம் ராகம் வரும், காம்போஜின்னு ஒரு ராகம் வரும். இதெல்லாம் என்னோட சேனலெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த சாங் வந்து நீங்கள் பாடியிருந்தீங்களா மேம்? தந்தாய். தந்தாய் ஒரு 3 years கேப், 3 to 4 years கேப்புக்கு அப்புறம் வந்த பாட்டு. கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் 2014-15 வந்துச்சு. அதுக்கப்புறம் தந்தாய் வந்து 2018. ஓகே, ஆல்மோஸ்ட் 4 years. ஆல்மோஸ்ட் 4 years. அதுக்கப்புறம் ஒரு இன்னுமே பெரிய கேப், அஞ்சு வண்ண பூவே 2025. ஏன் இந்த இடைப்பட்ட கேப் மேம்? அப்புறம் வந்து எது லீட் பண்ணுச்சு இந்த அஞ்சு வண்ண பூவே? அதுதான், நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், இசையில் வந்து பிஹெச்டி பண்ணிவிட்டு நான் கம்போசிங், அந்த மாதிரி சிங்கிங், அந்த மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் ஆன்சம்பிள்ஸோட பாடுறது, வேர்ல்ட் மியூசிக், ஃபியூஷன், அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் கர்நாடிக் கான்சர்ட்ஸ். ஐ ஆம் ஸ்டில் டூயிங், பட் அதில் ரொம்ப பிஸியாக டெடிகேட் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம். அண்ட் ஆய்வும் பண்ணிகிட்டு இருந்தேன், பிகாஸ் ஐ டிட் பிஹெச்டி. ஸோ அதில் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் வந்து தாலாட்டு பாடல்கள், உலக நாடுகளில் தாய்மார்கள் பாடுற தாலாட்டு பாடல்கள், அதுவும் அகதி பெண்கள், ரெஃப்யூஜி மதர்ஸ், ஓகே, அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணேன், கவர்மெண்ட் கிராண்ட் வாங்கி. ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தது அந்த டைம். ஒரு சோஷியல் சர்வீஸ் அண்ட் ஒரு சோஷியல் இம்பேக்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து இங்கே சென்னையில் நான் இல்லாதனால நிறைய வாய்ப்புகள் வந்தும் அது வந்து தட்டி போச்சு அந்த டைமில். ஸோ நீங்கள் வந்து நிறைய பண்ணுறீங்க, ஒரு விமனாக வந்து இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம் மேம். அண்ட் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் மேம். அண்ட் இப்போ நீங்கள் கர்நாடிக் அண்ட் அந்த இட்டாலியன் ஓப்பரா அது பண்ணியிருந்தீங்களா, அது இதுக்கப்புறம் வந்து ஐ மீன் அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபிலிம்ஸில் அவங்களோட ஸ்டேஜ் கான்சர்ட்டில் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ஸ்டேஜ் கான்சர்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட ஓன் காம்போசிஷன், ஒரு தாமரை மலர் மேலே ஒரு தாமரை மலர் எப்படி சூரியனை பார்த்து அது வந்து மலருதோ, எவ்வளோ வந்து நைட்டு வந்து அது வந்து அப்படியே இதுவாக இருக்குது, பட் அந்த வெளிச்சம் வந்தோடனே அது மலருது. அது மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி உண்டான ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அது பாடினேன். அது குயின்ஸ்லாண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டரில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி இப்போ அஞ்சு வண்ண பூவையில் கூட அந்த ஒரு வாய்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆப்பராட்டிக் வாய்ஸ் டெக்னிக், சில இடத்துல மட்டும் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். லைக் அதில் 3வது வரி வரும், காத்தா, அந்த ஒரு சின்ன ஷேக் இருக்குல்ல, அது பேர் த்ரெமோலோன்னு பேர். அப்படி வரும் ஒரு சில, அந்த பழைய ஆப்பரால வரும் அது. ஓகே. Sangue gentil di regi, di cui narra la fama, e celsi pregi, ne giunge il vero, perché troppo alto il sei. அப்படி வரும் ஒரு மாதிரி. அது ஒரு ஓல்ட் ஸ்டைல் சிங்கிங். அந்த லாங்குவேஜும் நீங்கள் பேசுவீங்க? இட்டாலியன் கொஞ்சம் பேசுவேன், பிகாஸ் இந்த ஆய்வுக்காக கற்றுட்டேன். ஐ வென்ட் டு இட்டலி அண்ட் லேர்ன். இப்போ நான் பாடினது இட்டாலியன் ஆப்பரா. ஆப்பராங்கிறது வந்து அவங்க மேடை
பாடகிகள் பாடி ஒரு கதையை பாடுவாங்க. அது ரொம்ப ஒரு லவுடான ஒரு சிங்கிங், ஒரு ஸ்பெஷல் சிங்கிங், அற்புதமான ஒரு ஃபார்ம் அது. அதோட ஃபஸ்ட்டு ஆப்பரா தான் மாண்டிவெர்டின்னு ஒரு கம்போசர் எழுதி இது ஆர்ஃபேயோ, நீங்கள் கேட்டது லார்ஃபேயோ. ஸோ அதில் வந்து இசையை பெர்சானிஃபை பண்ணி ஒரு இசை வடிவமான ஒரு பெண் வந்து மேடையில் நுழையிற ஒரு தருணம் நான் இப்போ பாடினேன், எக்ஸாம்பிள் பாடினேன். ஓகே மேம், நீங்கள் ஒர்க் பண்ண கம்போசர்லேயே வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் என்ஜாய் பண்ண அந்த கம்போசர் யார்? ஐ திங்க் ரஹ்மான் சார் தான். ஓகே, அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ், லிவிங் கம்போசர்ஸ் இன் த வேர்ல்ட் இன்னைக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ்பெக்ட், ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஒரு ஹியூமேன் நேச்சரோட இருக்கிற ஒரு மனிதர். ஸோ அந்த ரெக்கார்டிங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஓகே, ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ண. ஆமாம், ஏஆர் ரஹ்மான் சாரை தவிர்த்து ஒரு லெஜெண்டரி கம்போசர் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அதை தவிர்த்து இன்னும் மோஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக அண்ட் மோர் கம்ஃபர்டபுளாக உங்களோட பெஸ்ட்டாக வெளியில் கொண்டு வந்தவங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஐ திங்க் மிக்கி மேயர் இஸ் காட் அ நேக் ஃபார் இட். ஓகே, பிகாஸ் மகாநட்டியில் சதானன்னு அண்ட் தந்தாய் கரெக்டான ஒரு டைப் ஆஃப் சாங் என் குரலை கொண்டு வருது. பட் நாட் டூ கிளாசிக்கல், லைக் இட்ஸ் அ லைட்டர் கிளாசிக்கல் ஷேட். ஆனால் அவ்வளோத்தையும் அதை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதில் ஹி ஹஸ் brought it. அவரும் ரொம்ப பொலைட், இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அதாவது வெரி பொலைட். இட் லைக் ஹவ் அபவுட் வி ட்ரை திஸ் அப்படி கேட்பாரு. ஓகே, why don't we try like this சார்லதா அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக ஒரு மாதிரி இது அப்படி நம்மளே இது பண்ணுறோமா அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு கம்போசர். அது மாதிரி ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இப்போ மிக்கி ஜே மேயரோட ஒரு வெஸ்டர்ன் பாப் சாங்கில் நான் வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ சிங்கர். அண்ட் இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ரேடியோஸில் எவ்ரிவேர் இட்ஸ் பிளேயிங். இட்ஸ் அன் இங்கிலீஷ் சாங். அண்ட் வந்து ரெக்கார்டிங் அகாடமி கிராமி அவார்டோட ரவுண்ட்ஸ்க்கு இப்போ பேருக்கு இட்ஸ் கான் as a song. சூப்பர் மேம். நான் few lines for us. கண்டிப்பா அது ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, குட் பை அப்படின்னு பேரு. You've got to say goodbye. 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 ஓகே, சூப்பர் மேம். இன்னும் எத்தனை லாங்குவேஜஸ்ல நீங்க இது வரைக்கும் பாடி இருக்கீங்க மேம்? நான் எத்தனை லாங்குவேஜஸ் நீங்க இதுக்காக கத்துக்கிட்டீங்களா ஏதோ சாங் பாடுறதுக்காக? ஸோ கர்நாடக சங்கீதம் பாடுறதுனால தெலுங்கு, ஓகே, கன்னடா, கொஞ்சம் மலையாளம் பாடுவேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாடுறது அஃப்கோர்ஸ் என் தாய்மொழி தமிழ். தெலுங்கு அஃப்கோர்ஸ் வெரி கம்ஃபர்டபுள், கன்னடா கம்ஃபர்டபுள், சமஸ்கிருதம் தெரியும், ஓகே, ஹிந்தி நல்லாவே பேசுவேன், பாடுவேன், ஓகே, வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹிந்தி, இட்டாலியன் கொஞ்சம். ஓகே, ஸோ லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி போகுது மேம். அண்ட் மேம், நீங்க நிறைய ராகா டைப் சொல்லியிருந்தீங்க. அது ஈவன் உங்களோட யூடியூப் சேனல் அதுலயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுல நீங்க இமோஷனலா கனெக்ட் ஆனதுன்னா எந்த ராகா பர்டிகுலரா ஏதாவது இருக்கா? ஸோ அது இமோஷ்னலாக சில ராகங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த ஒரு தாலாற்ற மாதிரி சில ராகம் வரும். ததர தரர ரீன ததரன தரர தரீரீ. நீலாம்பரின்னு ஒரு ராகம். ஓகே, ஒரு தூக்கத்தை கொடுக்கும், ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஒரு தாயும் சேயும் குழந்தையோட அம்மா பாடுற ஒரு ராகம் மாதிரி. ஓகே, ஒரு மினி ஃபியூஷன் கான்செர்ட் வந்து நான் லைவாவே பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கேமராமேன் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். எஸ் மேம், டெஃபினட்டா வந்து ஒரு சிங்கர் அப்படின்னும் போது ஒரு நீங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டில வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதான் ஒரு மினி ஃபியூஷன் லைவ் கான்செர்ட்டே பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. அதில் இமோஷ்னலாக இன்னொரு ராகம், இந்த நீலாம்பரி பக்கத்தில் ஒரு ராகம் வந்து ஒரு குறிஞ்சி, நவரோஜ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதோட மதர் ராகம்னு பார்த்தா சங்கராபரணம். இந்த 5 வண்ண பூவே இந்த ராகத்தில் தான் இருக்கு. ஸோ நிறைய தாலாட்டு பாடல்கள் உங்களுக்கு இந்த ராகம்ல இருக்கும். இந்த ஒரு அதில் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சித்ரா அம்மாவோட பாட்டு வந்து, அதான் சித்ரா அம்மா பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு பழைய லல்லபை, மலையாளம்.
ஓமன திங்கள் கிடாவோ நல்ல கோமள தாமர பூ பூவில் நிறைஞ்ச மது பரி பூனேந்து தண்டே நிலா. ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. ஓகே, ஸோ உங்களோட ஃபேவரட் சாங். அண்ட் மேம், உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங்னா என்ன சாங்? ஐயோ, அது கஷ்டமான ஒரு பாட்டு. கஷ்டமான ஒரு கேள்வி. கஷ்டம் அப்படி ஒன்று சொல்லிடவே முடியாது. ஓகே, ஐ திங்க் அது ஒரு டைமில். ஸோ எனக்கு நான் சொல்லும்போது சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு டைம்லேயும் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வரும். அந்த டைமில் அவங்க காதல் டைமில் அவங்களுக்கு ஒரு ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஒரு சேலஞ்ச் வரும்போது வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா அந்த மாதிரி தோணும். இல்லை ஒரு தாய்மை அடையும் போது அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே அது தாய்க்கும் தோணும், தந்தைக்கும் தோணும், யாருக்கு வேணால் தோணலாம். ஸோ ஐ ஃபீல் லைக் ஒரு பர்சனோட லைஃப் அந்த ஜேர்னிக்கு ஒரு டைம்லேயும் ஒரு பாட்டு இருக்கும். ஓகே மேம். அண்ட் மேம், இன்னொன்று ஒன் சைட் லவ்க்கு ஒரு சாங். ஒன் சைட் லவ்க்கா? நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி ஒரு பாட்டு. எல்லாத்துக்குமே வந்து மேம் சாங் ரெடியா வச்சிருக்கீங்க. மேம், நீங்க ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல அவங்க கொடுத்த ஒரு மெமரபிளான ஃபீட்பேக் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த ஃபீட்பேக் அதான் அவர் வந்து ப்ரீதிங்கில் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணார் டியூரிங் த ரெக்கார்டிங். ஓகே. பிகாஸ் இனிஷியலாக நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், லைக் ஃபர்ஸ்ட் 1-2 minutes. ஸோ எனக்கே புரியல, நான் மூச்சு வாங்குறேன்னா விடுறேனான்னு புரியல. பிகாஸ் எக்ஸைட்மெண்ட் போது நமக்கு ஒரு ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அது. ஸோ அவர் சொன்னார், ஐ திங்க் யூ ஃபர்கெட்டிங் டு ப்ரீத் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். ஓகே. ஸோ தென் பிகாஸ் ஆல்சோ இந்த பாட்டில் லாங் ஃப்ரேசஸ். ஓகே. அஞ்சு வண்ண பூவேல. அண்ட் ஆல்சோ லைக் சில ஃப்ரேசஸ் அப்படியே மூச்சு விடாமல் எவ்வளோ தூரம் பாட முடியுமா பாடு அப்படின்னார். ரைட். வட்ட வட்ட பாத சுத்துது கால அந்த இடம் இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல். எங்க இனி போவ எங்க இனி போவ அதுலேயாவது ஒரு பிரேக்ஸ் இருந்தது. பட் ஐ திங்க் அந்த காத்தா வரங்கப்பா வர அது எங்காத வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே. ஸோ ஹி செட், அது எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிப், அது நான் நல்ல ஒரு டிப். ஸோ வி நீட் டு லைக் வாட்ச் ஆர் ப்ரீதிங் at all times when recording. It's a very powerful tool to sing. Even when we are nervous, we need to regulate the breathing. So that's unforgettable, memorable feedback. Feedback for the career also. ஓகே. அண்ட் மேம், வளர்ந்து வர இந்த கர்நாடிக் சிங்கர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன டிப் ஆர் ஒரு லெசன் இது நீங்க கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க மேம்? கர்நாடக சங்கீதம்ங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபவுண்டேஷன், கிரேட் ஃபவுண்டேஷன் ஃபார் எனி மியூசிக். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே கர்நாடக இசை கற்றுக்கணும் அப்படின்னு என்னோட வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, இது ஒரு பாரம்பரிய சங்கீதம். கர்நாடக இசை வந்து அது தமிழ் இசையும் இருக்குது, அதில் பன்னிசை இருக்குது, நம்மளோட மண்ணின் இசையான ஃபோக் சாங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே கற்றுக்கிறது, எனிதிங் என்ன கிடைக்குதோ நீங்கள் கற்றுக்கிறது, இந்த பாரம்பரிய ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஸ்டைலோ அதுக்கப்புறம் ஃபியூஷன்ஸோ பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிரேட்டர் அவங்களுக்கு ஒரு டெப்த்து கிடைக்கும். ஓகே. அது ஓகே, இந்த ஒரு டிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே இந்த ஃபவுண்டேஷன் தான் வெஸ்டர்ன் அப்புறம் ரிசர்ச் பாடுறது அப்புறம் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருந்துகிட்ருக்கு. ஓகே மேம், இப்போ கர்நாடிக் மியூசிக் உங்களை ஒரு பிளேபேக் சிங்கரா, ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா எந்த அளவுக்கு ஷேப் பண்ணியிருக்கு மேம்? ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் சொன்னேன்ல, லைக்
ஒரு ஆர்டிஸ்டாக whenever we go on stage நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், நமக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். பட் கர்நாடிக் மியூசிக் பாட 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 நம்ம ஒரு 3 hours கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்டே வர வர நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. லைக் ரொம்பலாம் நர்வஸ்னஸ் இருக்காது. இருந்தாலும் ஒரு 2 minutesல அது போயிடும். ஸோ அது கிரேட் ஹெல்ப் ஆஃப் பீயிங் ஆன் ஸ்டேஜ் அது. ரெண்டாவது நம்ம ரெக்கார்டிங்ஸ் பாட 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 நமக்கு அந்த யூஸ் ஆஃப் த மைக் இஸ் இம்பார்ட்டண்ட், ரைட்? ஒரு மைக்குக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அது வந்து நமக்கு ஹெட்ஃபோன்ஸில் கேட்கறது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ரெக்கார்டிங்கும் புதுசு, அந்த டியூன் புதுசு, அந்த வேர்ட்ஸ் புதுசு. ஸோ நம்ம ஒரு 2 to 5 minutesக்குள்ளே ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது எனி கம்போசர் ஒரு ஃபஸ்ட்டு 2 to 5 minutesக்குள்ளே நம்மளை வந்து நம்ம கெமிஸ்ட்ரி வந்துடும். ஓகே. அந்த 2 to 5 minutesக்குள்ளே நம்ம டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் வி டேக் ஆர் டைம். சில சமயம் ஈவன் கிரேட் சிங்கர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு ரெக்கார்டிங்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு அந்த டைம் சிலது ஆகும். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராக்டிஸ், மேடை கச்சேரிகள் ஒரு ரெக்கார்டிங்ஸ் பண்ண பண்ண அது ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே மேம், உங்களோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கர்நாடிக் மியூசிக் அண்ட் பிளேபேக் சிங்கர் அந்த மாதிரி ஒரு மைக்கில் பாடுறதுக்கும் அண்ட் கான்சர்ட் வந்து நிறைய ஆடியன்ஸ் முன்னாடி பண்ணுறதுக்கும் ஸ்டேஜ் லைவ் மியூசிக் கான்சர்ட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட் என்னோட 11வது வயசுலேயே பண்ணேன் நான். 11 இயர்ஸ்லேயே பயம் தெரியாத வயசில் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அது நல்லாவே இருந்தது. பிகாஸ் when you don't realize anything you just do. பட் அதுக்கப்புறம் 14ல் ஃபார்மலாக அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ கைண்ட் ஆஃப் காட் இன்டு தி க்ரூவ், லைக் வாட் இஸ் எப்படி ஒரு ஸ்டேஜ் இதுன்னு. பட் மை ஃபர்ஸ்ட் லைக் இந்த ஏமுச்சி மண்டேல சில்லாக்ஸ் தான் ஹிட் ஆனப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வேற சா ஒரே இடத்துல ஒரு 20,000 பேரை நான் பார்த்தது வந்து லைட் மியூசிக் ஷோவில் வந்து கனடாவில் இன் டொராண்டோ. ஸோ அது ஆக்சுவலாக எனக்கு வந்து தலைவலி வந்து ஐ காட் வெரி சிக் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில். ஆமாம், பிகாஸ் ஐ வாஸ் சப்போஸ் டு கோ ஆன் ஸ்டேஜ். என்னோட லைக் சாங்ஸ் வந்துட்டு இருந்தது. ஐ காட் அ மைக்ரைன் பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ பீப்புள், அவ்வளோ சவுண்ட், அவ்வளோ இது நான் பார்த்ததே கிடையாது. ஓகே. காட் வெரி நர்வஸ். ஸோ ஐ வெண்ட் அண்ட் லைக் I threw up and I was like completely, so I went and shut myself in the room, in the backstage, and I was like I don't want to go on stage, I don't feel like it, romba idha irukku. I was talavali and kannala thanni varudhu. And then what happened was, as luck would have it, some like enoda oru periya fans avanga also reiki healer. Okay. ஸோ என்னோட சிஸ்டர் இருந்தாங்க அந்த ஷோ. என் சிஸ்டர் மதுமிதா சிங்கர். ஓகே. மதுமிதா. ஸோ ஷி வாஸ் ஆல்சோ தேர். ஷி செட், அக்கா டோன்ட் வரி, ஜஸ்ட் ரிலாக்ஸ் அ பிட், பிகாஸ் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் ஸ்டேஜ் ஷோஸ். ஸோ அந்த ஆண்டி வாஸ் அ ரேக்கி ஹீலர். ஷீ கேம் அண்ட் ஷி ஜஸ்ட் செட், பிரீத், ஜஸ்ட் ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் another concert, திங்க் ஆஃப் இட் லைக் தட், அப்படி திங்க் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஷீ ஜஸ்ட் கேவ் மீ ரேக்கி ஹீலிங். இன் அபவுட் 10 minutes I was completely okay. Just relaxed. After that I just மேடை ஏறும்போது யாரையுமே பார்க்கல. நான் என்னோட ட்ரிக் என்னன்னா, லைட்ஸை பார்த்தேன், அங்கே தொலை தூரத்தில் ஏதோ மரம் இருந்தது, அந்த மரத்தை பார்த்தேன், இப்போ கூட ஞாபகம், அப்படியே பாடிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். அதுக்கப்புறமும் இப்போவும் அதே தான். தொலை தூரத்தில் ஏதாவது ஒரு மரமோ ஒரு செடியோ கொடியோ இருந்தால் அதை பார்த்துட்டு அப்படியே அதுக்குள்ள போயிடுறது. யாரும் இல்ல 5 வண்ண பூவே அந்த சாங், அந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச்சும் போது கூட எல்லாரும் இருந்தாங்க. மணி சார், கமல் சார், ஏஆர் சார், எவ்ரிபடி வாஸ் தேர். ஸோ ஐ வெண்ட் ஆன் ஸ்டேஜ். யாரையும் தயவு செஞ்சு பார்த்துடக்கூடாது அப்படின்னு நேராக எங்கேயோ தள்ளி பார்த்து ஒரு லைட் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு பாடிட்டு வந்துட்டேன். ஓகே, இது கொஞ்சம் கேட்கவே புதுசா இருக்கே மேம். யாரு கூட ஐ கான்டாக்ட் வைக்கிறது இல்ல, நேரா போறது. ஐ ட்ரை டு கீப் லைக் சம்டைம்ஸ் வரும் ஐ கான்டாக்ட். எஸ்பெஷலி நம்ம செட்டில் ஆகிற டைம்ல நமக்கு அந்த மெடிடேட்டிவா பாடணும்னா நம்ம we should not see anybody. ஓகே, அட்லீஸ்ட் எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆஃப்டர் செட்டில் ஆனப்புறம் ஐ வில் ஆல்வேஸ் லுக் அரவுண்ட் அண்ட் சம்டைம்ஸ் அக்னாலேஜ், அது இருக்கும்.
ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? இந்த கர்நாடிக் மியூசிக்லேருந்து ஃபில்ம் பிளேபேக் சிங்கரா வந்து ஆகும்போது என்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதான் நான் சொன்னேன்ல, லைக் கர்நாடிக் மியூசிக்ல ஒரு ஸ்டேஜ் கச்சேரி பண்ணும்போது ஒரு மைக் செட்டப் இருக்கும், ஒரு சவுண்ட் சிஸ்டம், அது ஒரு ஃபெமிலியர் இது. பட் ஃபிலிம்ஸ் போது எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் மைக்ஸ். ஸோ அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா டைனாமிக்ஸ் ஆஃப் த வாய்ஸை நல்லா பிக்கப் பண்ணும். ஓகே. ஸோ ஃபிலிமில் ஸோ வந்து ஒரு இப்போ அதில் ஒரு பெயின் வரணும் அப்படின்னா, அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே, அதெல்லாம் பிக்கப் பண்ணும் சின்ன சின்ன கிரெயின்ஸை. ஓகே. இட் won't be like அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலி அப்படி இருக்காது. இட் will pick up everything. So feeling ஓட when you do something it will become very like அது ஒரு மனசே உடையற மாதிரி கூட சில சமயம் பாடலாம் சம்திங். ஸோ இதெல்லாம் என்னோட இப்போ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நானே கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி இப்போ கேலரி விஷன் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் மீ. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் we're doing great. ஸோ அதில் வந்து என்னோட சாங்ஸ் இப்போ வந்து கண்டினியூஸாக வெளிவரப்பு போகிறது. we are planning at least 5-6 songs in the next few months. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் பண்ணும்போது இந்த ஃபீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் when I write my own song. ஸோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு புது பாட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே ப்ரீவியூ உங்களுக்காக. நாட்கள் கடந்து செல்கின்றன, நீயும் 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 வரவில்லை. நாட்கள் கடந்து செல்கின்றன, நீயும் 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 வரவில்லை. உன் வருகை தேடி வாடினேன், இனியும் 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 சொல்லவில்லை. இனி வந்தால் என்ன வராமல் போனால் என்ன 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 இந்த நிலை. தூரம் சென்று விட்டோம் நாம், வெகு தூரம் 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 சென்று விட்டோம். சரிதப மதபம கரி தனி சரிகரி. நாட்கள் கடந்து செல்கின்றன, நீயும் 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 வரவில்லை. இந்த பாட்டு. ஓகே. இது வந்து இப்போ உங்களோட இண்டிபெண்டன்ட் சாங். இது லிரிக்ஸுமே நீங்க தான் நானுமே எழுதிருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். இதுல இப்போ நீங்க எவ்வளோ இண்டிபெண்டன்ட் சாங் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் பண்ணது வந்து அதாவது ஒரு 3 to 4 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். நானே மியூசிக் ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ சிலது நான் வந்து ஒரு எலக்ட்ரோ பாப், டெக்னோ அந்த மாதிரி ஃபீல்டில் பண்ணுவேன். ட்ரான்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேப் அந்த ஃபீல்டில் கூட நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அப்படியும் வரும். ஸோ அந்த ஃபீல்டில் லிவிங் மை லைஃப் அப்படின்னு ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. I'm living my life, I'm living my life, staying alive. இதுதான் அந்த வார்த்தைகள். பட் இதை சுற்றி ஒரு ட்ரான்ஸ் பீட் வந்துட்டே இருக்கும். ஒரு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அரவுண்ட் 20 to 25 ட்ராக்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு இது. பட் இந்த மாதிரி மெல்லிசி பாடல்கள் மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக இப்போ பாடி காமிச்சேன்ல, நாட்கள் கடந்து செல்கின்றன நீயும் வரவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் டைப் சாங் என்ன ராகம். ஸோ இப்போ பாடின ராகம் வந்து இது ஆக்சுவலி ராகம் சாங் இது. பட் அது ராகம் இப்போ நாட்கள் ஷண்முக பிரியா அப்படின்னு ஒரு ராகத்தில் இருக்கு இந்த பாட்டு. பட் அதில் ரொம்ப அப்பேரண்ட்டாக ஒரு ராகம் தெரியாமல் we're going to make it a fusion, we're going to make it a very cool kind of song. ஸோ இந்த இண்டி சாங்ஸ்லலாம் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஹவு டு யூஸ் அ மைக், ஹவு டு சிங், எப்படி வந்து அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்து லைக் நாட்கள் கடந்து செல்கின்றன, நீயும் 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 வரவில்லை. லைக் அது ஒரு பெயின் இருக்கணும். உன் வருகை தேடி வாடினேன், இனியும் 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 சுகமில்லை. இனி வந்தால் என்ன வராமல் போனால் என்ன 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 இந்த நிலை. ஸோ ஒரு பிட்லேயுமே ஒரு கதை இருக்கணும். இது ஒன் சைடா இல்லை பிரேக்கப்காக மாதிரி வருமா? இது ஒன் சைட் பிரேக்கப். ஸோ இட்ஸ் லைக் யூ ப்ராமிஸ்ட் மீ தட் யூ வில் கம், பட் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு உன்னை இன்னும் காணோம். ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ பட் லைக் யூ ஹவ் நாட் yet கம் பேக். இனி லைக் விரக்தி ஆயிடுச்சு, இனி வந்தால் என்ன வராமல் போனால் என்ன இந்த நிலை. ஸோ தூரம் சென்று விட்டோம் நாம், வெகு தூரம் சென்று விட்டோம். ஆக்சுவலி மனசளவில் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. பிகாஸ் லைக் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூ கேன் see ஒன் சைடட் லைக் பெயின். பட் அதில் ஒரு டிட்டர்மினேஷனும் இருக்குது இந்த பெண்ணுக்கு. இந்த லேடி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஃபைன்
நீ வரல ஓகே ஃபைன். தட்ஸ் இட். ஓகே, நீங்க இண்டிபெண்டன்ட் ரிலீஸ் பண்ண சாங்லயே மோஸ்ட் ஃபேவரட்டான சாங் உங்களுக்குனா என்ன சாங் சொல்வீங்க? இப்போ வந்து லிஃப்ட் மை லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது வந்து இப்போ அது ஒரு இமோஷ்னல் டைமில் எழுதின ஒரு பாட்டு. பிகாஸ் பெஹல்காமில் அட்டாக் வந்துச்சு இல்லையா, ஆமாம், டெரர் அட்டாக்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு பீஸ் அண்ட் ஒரு பீஸுக்காக எழுதின ஒரு பாட்டு. ஒரு மன அமைதி எல்லாருக்கும் இருக்கட்டும், எல்லா மதங்களுக்கும் இறைவன் போதும், அது ஒரு ஒளி வட்டம் வெளிச்சம் தான் இறைவன். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து shine your light into my heart, let me delight in a new start, shine your light, let there be peace, love like peace அப்படின்னு இங்கிலீஷில் வரும். definitely I'm gonna stream all your independent ப்ளீஸ் songs. ப்ளீஸ் கேளுங்க. அது லிஃப்ட் மை லைட் உங்களுக்கு மனசுக்கு, அது லிஃப்ட் மை லைட்டில் வந்து தமிழ் வரிகளும் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு டீப் பிளேஸ்லேருந்து நான் எழுதினது. ஆழ் மனதின் காயம் அறிந்தவர் யாரோ, அறிந்தவன் அவனே, உணர்ந்தவன் அவனே, எனக்குள் சிவமாயிருப்பவன் அவனோ, உனக்குள் ஒளியாய் இருப்பவன் அவனே அப்படின்னு வந்து லைக் இட்ஸ் லைக் a healing அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் தான் இருக்கு. ஒரு definitely I'm ட்ரான்ஸ் gonna ஃபீல் stream, ஹீலிங். ஆமாம், நான் ஃபிலசாஃபிக்கலாக எழுதுவேன். ஒரு லவ் சாங்ஸ் எழுதுவேன். அதில் ஒரு பெயின் இருக்கும், ஃபிலாசபி இருக்கும், எல்லாமே இருக்கும். லைக் தட். அண்ட் ஒன் சாங், இந்த சாங்க்கு வந்து இந்த ரெகக்னிஷன் வந்து கிடைச்சிருக்கணும், டிசர்வ் பண்ணுது, ஆனா கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்க எந்த சாங்காவது நினைச்சிருக்கீங்களா? டெஃபினட்டாக இந்த மகாநட்டி படத்துக்காக ஐ திங்க் a lot of people got the national award. நாக் அஸ்வினோட படம், சாவித்ரி அம்மா பயோபிக், கீர்த்தி சுரேஷ்க்கு கிடச்சிச்சு. அண்ட் இட்ஸ் ரியலி வெல் டிசர்வ், பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஸோ அந்த ஃபிலிமில் சதானந்து நடிப்பே நீ செலிமே, ஐ விஷ் தட், ஐ ஃபீல் தட் தட் சாங் ஷுட் ஹவ் காட் அ அவார்ட். டெஃபினட்டாக கிடச்சிருக்கணும். ஃபிலிம்ஃபேர் வரல, ஸ்டேட் அவார்டு வரல, நேஷ்னல் அவார்டு வரல, ஒரு அவார்டு கூட வரல அந்த பாட்டுக்கு. இட்ஸ் அ சோலோ, வெரி டிஃபிகல்ட், பியூட்டிஃபுல் சோலோ சாங். ஸோ ஐ ஃபீல் லைக் ரெக்கக்னிஷன் வந்து அந்த பாட்டு கிடச்சிருக்க வேண்டியது கிடைக்கல. பட் அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ரெக்கக்னிஷனுங்கிறது வந்து அது பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுல, மேபி இட்ஸ் அ பிக் லாபி ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அவார்ட்ஸ். அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அவார்டை பற்றி திங்க்கும் பண்ணதில்லை, அதுக்காக வேண்டி நான் உழைச்சது கிடையாது, திங்கே பண்ண மாட்டேன். அது தானாக வந்த அவார்ட்ஸ் தான். எனக்கு இது வரைக்கும் வந்த அவார்ட்ஸ் தான் தானாகவே வந்தது தான். ஸோ ஐ ஃபீல் லைக் இசைங்கிறது ஒரு ஜேர்னி. ஸோ அதில் அவார்டு வந்தால் சந்தோஷம், வரலன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு போகிறோம் அவ்வளோ. பட் வந்து அதுக்கு அவார்ட்ஸ் எதுவும் கிடைக்கலனாலும் நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாஸ் அதை பார்த்தாலுமே அந்த சாங்ஸ் வந்து நிறைய கேட்கலாம், நிறைய பார்க்கலாம். இந்த மேரேஜ்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாருமே லைக் பண்றாங்க. பர்டிகுலர்லி விமென் லைக் பண்றாங்க, கேர்ள்ஸ் லைக் பண்றாங்க, லவ் ஈவன் லைக் யூனோ லைக் சம்டைம்ஸ் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாங் ரீச் ஆகணும்னா அது யாரு கேட்குறாங்க, எங்கே போய் சேருது அப்படிங்கிறது. ஸோ அது அந்த மாதிரி விஷயத்தில் ஐ திங்க் ஐவ் பீன் ஃபார்ச்சுனேட். சி ஒன் திங் இன் லைஃப் இஸ் அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், பட் மக்கள் நம்ம கொடுக்குற லவ் இருக்குல்ல, அது போதும், அதுதான் அவார்டு. ஸோ அது கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆமாம். ஓகே, அண்ட் இன்னும் ஒரு சாங் மேம், இந்த சாங் வந்து நான் பாடியிருக்க வேண்டியது பட் ஸ்லிப் ஆகிடுச்சு என்னோட ஹேண்ட்லேருந்து அப்படின்ற மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருக்கா உங்களோட இந்த கெரியர் எக்ஸ்பீரியன்ஸ்? சி அப்படி பலது இருந்திருக்கலாம். பிகாஸ் லைக் ஐ செட், நான் 8 வருஷம் ஐ டுக் அ பிரேக் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ். ஸோ நிறைய பாட்டு ஃபோன் வந்திருக்கும், ஃபோன் வந்துட்டு தான் இருக்கும், மேடம் இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ வரீங்களா. ஸோ சம்டைம்ஸ் நம்ம கான்சர்ட்ஸில் இருக்கும்போது மிஸ் பண்ணுவோம், யூனோ. ஸோ அதான் இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, யூ டோன்ட் நோ வாட் யூ டோன்ட் நோ அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன மிஸ் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதுவே நல்லது தான்.
ஃபியூச்சர்ல வந்து இவங்க கூட கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ரீம் லைக் அந்த விஷ் லிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? டெஃபினட்டாக இருக்கு. ஐ வாண்ட் டு டூ மோர் அஃப்கோர்ஸ் வித் ஏஆர் ரஹ்மான் சார். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் இளையராஜா சார். நான் இளையராஜா சார் பெரிய ஒரு ஃபேன். ஓகே. இளையராஜா சாரோட இசையில் இருக்கிற ராகங்கள் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ராஜா சார் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ மீட் பண்ணும்போது ராஜா சார் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நல்லா இருக்கு என்னோட ஷோஸ் அப்படிங்கிற மாதிரி. அவர்கிட்டேருந்தே வந்தது எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணார். ஸோ ஐ ஃபீல் லைக் a collab that would be a dream collab for me would be with Raja sir. ராஜா சார். And with Rahman, more with Rahman sir also after Anjanapur. ஓகே. ஸோ இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ எடுக்கிறது வந்து ராஜா சார் கூட நீங்கள் கொலாப் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக நான் அந்த சாங் பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபெல்லோ மியூசிஷியனா ஆர் ஆடியன்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன இருக்கும் மேம்? லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன்றுன்னு திங்க் பண்ண முடியல. பட் அஞ்சுவன பூவே ரிலீஸ் ஆனப்புறம் எனக்கு நிறைய மெசேஜஸ், மெயில்ஸு, டிஎம்ஸ் வந்தது. பெரிய பெரிய கதையெல்லாம் எனக்கு எழுதினாங்க. ஓகே. லைக் அபவுட் சம் சில உறவுகள் அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஹீலிங்கே ஆகாமல் இந்த பாட்டு கேட்டு நான் ஒரு 20-30 தடவை கேட்டு அவ்வளோ அழுதுருக்கேன். எனக்கு மனசு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஆச்சு அப்படின்னு சில பேர். இல்லை வந்து லைக் சில பேருக்கு என்னோட சைல்டுக்காக பாடினேன். ஓகே. ஆர் அந்த மாதிரிலாம் கதை லைக் சிலலாம் பர்சனல் ஸ்டோரிஸ். அதை இங்கே ஷேர் கூட பண்ண முடியாது. பட் அவ்வளோ வந்தது எனக்கு மெசேஜஸ். ஸோ அது எல்லாமே நான் பெரிய ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் when you think of celebrities and what they say, sometimes they ask celebrities யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு. lot of people have given their love. I think unexpected-ஆக வந்தது வந்து சுவாசினி மணிரத்னம் மேம் particularly came and said it's very beautiful song, ரொம்ப நல்லா இருக்கு. மணி சார் ஆல்சோ அக்னாலஜ்ட் இட். எனக்கு கமல்ஹாசன் சார் பார்க்கலையேன்னு ஒரு வருத்தம். ஓகே. ஸோ சாங்க்கு அப்புறம் ஐ மீன் இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க பார்க்கல இல்லை எப்படி சொல்றீங்க? இல்லை, நான் மீட்டே பண்ணது கிடையாது. ஓகே. ஐ ஹவ் நாட் மெட் வித் ஹிம். எனக்கு தக் லைஃப்ல பாடும்போது ஐ தாட் சரி கமல் சாரோட மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. கிடைக்கல. ஸோ மேபி த வேர்ல்ட் வில் ஷோ சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே. அண்ட் ஃபைனலி மேம் உங்களோட ஃபேவரட் சவுத் சிங்கர், சவுத்தில் உங்களோட ஃபேவரட் சிங்கர் அண்ட் கம்போசர்? சவுத், when you say South, I mean அதில் ஒரு பெரிய ஒரு ஓஷன் இல்லையா? ரொம்ப பிடிச்ச குரல் அப்படின்னா நம்ம கேட்டு வளர்ந்த குரல்கள் எஸ் ஜானகி அம்மா. ரைட், பியூட்டிஃபுல் சிங்கர். ஸோ ஜானகி அம்மானா அவங்க ஒரு அன்னக்கிளிலேருந்து ராஜா சார், அவங்க ரஹ்மான் சார் வரைக்கும் பாடியிருக்காங்க. ஓட கெரியர். அண்ட் பிடிச்ச பாடல்கள் பலது இருந்தாலும் ஐ ரியலி லவ் திஸ் சாங். நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. ஸோ இந்த சாங்லாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து கேட்கலாம். அந்த மாதிரி சாங் இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சாங். அண்ட் ஃபைனலி வந்து சில்லாக்ஸ் அந்த சாங்லேருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் மேம். ஷோர். சூரியனை தேவையில்ல வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா, திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா, நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா. சில்லாக்ஸ் 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 கரிசா Thank
தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் தான் சொன்னேன்ல, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு மினி ஃபியூஷன் கான்சர்ட் வந்து பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி. எங்களோட டீமும் பார்த்துட்டாங்க, நானுமே வந்து பார்த்துட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி டு இன்டர்வியூ மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எடுக்கிறேன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அகைன் வந்து நான் உங்களை ராஜா சார் கொலாபரேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். கடவுள் அருளால் அது சீக்கிரமாக ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அண்ட் கௌசல்யா, நீங்கள் நல்ல கேள்விகள் கேட்டீங்க. லைக் யூனோ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நமக்கு பாட்டு கம்போஸ் பண்ணி கொடுத்தா தான் நம்ம பாட முடியும். அது மாதிரி ஒரு ஆங்கர் நல்ல கேள்வி கேட்டால் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அந்த வகையில் நன்றி. அண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல்சோ டு கேலரி விஷன். நிறைய இண்டீஸ் பண்ணி எல்லார் மனசையும் வந்து ஒரு என்னோட வரிகளும் இசையும் கவரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் இங்கே வைக்கிறேன் என்னோட ஃபேன்ஸுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டியூனிங் இன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ கௌசல்யா.